ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெயாஸ் கார்டன். இப்போ ஒரு சின்னதாக ஒரு அறுவடை வீடியோ தான் போட போகிறேன். தண்ணி ஊற்றிட்டே இருந்தேன், மோட்டரில் தண்ணி இல்லை போல், கவனிக்காமல் மோட்டர் போடாமல் விட்டுட்டோம். சரி, அந்த டைமை ஏன் வேஸ்ட் பண்ணுவானேன்னு ஓடி போய் மோட்டரை போட்டுட்டு சரி அறுவடை பண்ணிடலாம், அதையும் உங்ககிட்ட வீடியோவாக காமிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை ஆல் ஆப்ஷன் போட்டு வச்சுக்கோங்க. என்ன அறுவடை அப்படின்னா, சாதாரணமாக கத்திரியாக தானே அறுவடை பண்ணுவோம், போர் அடிச்சிருக்கோங்களா உங்களுக்கு. ஸோ தக்காளி அறுவடை பண்ணிக்கலாம். குட்டியாக இருக்குதுன்னு நினைக்காதீங்க. இதெல்லாம் இந்த ஓரமாக இருக்கிறது எல்லாமே முடிஞ்சு போன செடிகள். ஆனாலும் காய்ச்சிட்டு இருக்கிறதுனால எனக்கு பிடுங்கி போட மனசு இல்லை. அதனால் நான் இதை வச்சுருக்கேன். லைட்டாக பழுத்ததை கூட நம்ம பறிச்சிக்கலாம். ஏன்னு கேட்டாக்க, 2 நாள் வெளியில் வச்சுருந்தோம் அப்படின்னா அழகாக பழுத்துடுவாங்க. நம்ம ஒரு பாத்திரத்தை எடுத்துகிட்டு வந்துடலாம். ஒரு பாத்திரம் எடுத்துகிட்டு வந்துட்டு அப்படியே இருக்கிறத ஏதோ ஒரு 4 நாளைக்கு வர அளவுக்கு தக்காளி இருந்தாலும் ஓகே தானே ஃப்ரெண்ட்ஸ். இல்லை, நம்ம வீட்டு தக்காளி, அதுவும் நாட்டு தக்காளியா, செம்மையாக புளிப்பாக மணமாக நீங்கள் அனுபவிச்சிருக்கீங்களா இந்த ஃபீலை அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஒரு கைட்டு அறுவடை பண்ணுறது கொஞ்சம் சிரமமாக தான் இருந்தாலும் சரி, தக்காளியாவது அறுவடை பண்ணுறதை காமிப்போம். ஏன்னா மற்றபடி எல்லாம் அறுவடை பண்ணுறப்ப காமிக்காமல் முடிச்சப்புறம் தானே உங்ககிட்ட காமிக்கிறேன். சரி, அப்படியே செரி கிடந்தது. இங்கே பாருங்க, செரி டொமேட்டோ நல்லா பழுத்துருச்சு. நேரமே இல்லை ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு பறிக்கிறதுக்கு. நேரம் இல்லைன்னு சொல்கிறத விட வீடியோ எடுக்க நேரம் இல்லை. அந்த நைட் டைமில் அப்படி சமைக்கிற நேரம் அப்படிலாம் ஓடோடி இது பண்ணிடுறேன். இதை மட்டும் பார்த்தா என்னமோ எனக்கு உங்ககிட்ட காமிக்கணுன்னே தோணும். ஒரு செடியில் மட்டும் பாருங்கள் எவ்வளோ தக்காளி. ஆனால் ஏன் இந்த மாதிரி வருது? நம்ம வீட்டில் கத்தரியாக இருக்கட்டும், தக்காளியாக இருக்கட்டும், எல்லாமே கொள்ளையாக காய்க்கிறதே ஏன் அப்படிங்கிறதுக்கு நான் உங்களுக்கு வீடியோ போட்டிருக்கேன். தக்காளிக்கு என்ன மாதிரி பராமரிப்புகள் செஞ்சால் தக்காளி நிறைய காய்க்கும், காய் பிடிக்கிறதுக்கு என்ன செய்யணும் அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாம் உங்ககிட்ட நான் வீடியோவாக போட்டிருக்கேன். நம்மளோட வீடியோஸை செக் பண்ணி பாருங்கள். இவ்வளோதான் நினைக்கிறேன். எல்லாம் முடிச்சுட்டு வீடியோவை ஆஃப் பண்ணப்புறம் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் கண்ணுக்கு தெரிவாங்க, அச்சச்சோ மக்கள்கிட்ட காமிக்க முடியாமல் போயிடுச்சே அப்படின்னு நமக்கு கவலையாக இருக்கும். நான் தேடி பார்ப்பேன், அப்போம்லாம் கண்ணுக்கு தட்டே பட மாட்டாங்க. அதுக்கப்புறம் டக்குன்னு கண்ணுக்கு தட்டுப்படுவாங்க. என்ன பண்ணுறது, அவங்களும் நம்மளை விளையாட்டு காமிக்கிறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், போதாது, ஒரு 2 டேஸுக்கு வரும் இல்லை, தக்காளி சட்னி வச்சா கூட வரும். ஓகே, ஒரு 1/4 கிலோக்கு மேலே தான் இருக்கும். ஓகே, இந்த அறுவடையை நான் இதோட முடிச்சுக்கிறேன். ஏன்னா அந்த மோட்டரில் தண்ணி ஓடுற வரைக்கும் மட்டும் இந்த வேலையை செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்தேன். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து உங்களோட சப்போர்ட்டை கொடுத்துக்கிட்டே இருங்க. ஓகே, பாய்.